ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நம்ம ரைடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்ட ஒரு 4 மாசமா ரைடு போல வேலைனால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இல்லை, மலேசியா கூட தான், தாய்லாந்துக்குள்ள போகல. டைம் பத்தாது. ஒரு 5 நாள் கேப் இருக்கு. 5 நாள் தான். அது 5 நாளில் வந்துட்டு இந்த தடவை எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னாக்கா கோலாக்குடா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு சில இடம் பார்த்து வச்சுருக்கோம், இயற்கை நிறைஞ்ச இடங்க. இந்த தடவை வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் போல, இங்கே கூட இன்னொரு கப்பல்ஸ் வராங்க. இவங்க தான் ஓகே. இன்னைக்கு வந்து கோலக்கடா வரைக்கும் போகல. இன்னைக்கு வந்து பிராய் தான் போகிறோம். பிராயில் போயிட்டு தங்கிடுவோம். இங்கே 2 பேர் தான், கவின் டிண்டா. ரொம்ப அழுத்திக்கிட்டுலாம் போகல, ரிலாக்ஸாக இருக்கிறத போகிறோம். என்ஜாய் ரைட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பிராய் வரைக்கும் போயிட்டு அங்கே லேப்பாக பண்ணிட்டு நாளைக்கு தான் வந்துட்டு கோலக்கடா போகிறோம். கோலக்கடா பக்கத்து போயிட்டு நான் என்ன நல்ல இடம் இருக்குன்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச இடம் நான் கூப்பிட்றேன். கோலக்கடா போயிட்டு ஒரு சில இடம் பார்த்து வச்சுருக்கோம், எங்கெங்கே போகலான்ட்டு பொலிஸ் வரைக்கும் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து அந்த பக்கத்து தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர். தாய்லாந்து கூட ஃபுல்லாக திரங்கானா பக்கத்து போகலான்னு பார்த்தோம். திரங்கானா பக்கத்து கண்டிப்பாக சரியான ஜாமாக இருக்கும். ஸோ திரங்கானா கேன்சல் பண்ணிட்டோம். கோலக்கடா அந்த தடவை பார்ப்போம் அங்கே போயிட்டு என்னென்ன இடம் இருக்குன்னு. நானும் டிக்டாக்கில் பார்த்து தான் நான் அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஓகே, கிளம்புறது லேட் ஆச்சு இன்னைக்கு. இப்போ தான் கிளம்புறோம், 2 மணிக்கு தான் கிளம்பணும். மேகம் முதல்ல வெயிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படியே மேகமூட்டமாக இருக்குன்றது. இதே மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ரோடும் அப்படி ஒன்றும் ஜாமாக இல்லை. சரி, ஓகே தான். ஓகே காய்ஸ், அப்புறம் பார்ப்போம்.